லைவ் அப்டேட்டு லைவ்ல சௌந்தர்யா வந்து அழுகுறாங்க. இந்த படத்தை பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த மாதிரி சிவகுமார் அவர்கள்ட்ட வந்து பேசிக்கிட்டே இருக்காங்க ரொம்ப நேரம். இந்த மாதிரி நான் அந்த கேமை வந்து லாஸ் பண்ணிட்டேன். அது வந்து என்னுடைய தப்பு தான். நான் தான் என்னுடைய பொம்மையை வந்து காப்பாற்ற போராடி இருக்கணும். நான் வந்து அதை பண்ணாமல் நான் வந்து ரயான் பொம்மை, ஜாக்லின் பொம்மை, ஜெஃப்ரி பொம்மையை நான் வந்து சேவ் பண்ண போயிட்டேன். அதனால் நான் என் பொம்மையை நான் வந்து பாதுகாக்காமல் விட்டுட்டேன். இவங்கெல்லாம் வந்து என் பொம்மையை பாதுகாப்பாங்க அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு நான் வந்து என் பொம்மையை வந்து விட்டுட்டேன். அதனால் அந்த கேமை விட்டு நான் வந்து வெளியே போயிட்டேன். எல்லோரும் கேம் விளாட்றாங்க, என்னால் வந்து கேம் விளையாட முடியலை அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணி வந்து அழுகுறாங்க. அதுக்கு சிவா அவர்கள் வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா, நீ இப்படி வந்து ஃபீல் பண்ணுறல்ல, அதுவே நீ வந்து சும்மா உட்காந்துருக்காம எதுவுமே பண்ணாமல் அப்படியே இந்த கேமில் வந்து அவங்களோட பின்னாடி போய் ஒளிஞ்சிக்கிட்டு அந்த மாதிரி நீ ஒரு கேம் விளாட்ல, நீ நேர்மையாக ஒரு கேம் விளாட்ற, அந்த கேமில் நீ வந்து தோத்துட்ட. அது வந்து ஒரு கட்டம் அப்படி தான் எல்லாத்துக்கும் வரும். அதை மீறி நம்ம வந்து மேலே 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 வரணும். இப்போ அதை உணர்ந்து அதுக்காக அழுகிற பார்த்தியா, அந்த கேமில் விட்டுட்டேனே, ஐயோ இந்த கேமில் நான் எதாவது பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சமே போயிருச்சு. இப்படி நம்ம வந்து ஒருத்தவங்க நம்பணும், அந்த மாதிரி ஜாக்லின், ஜெஃப்ரி, ரயான்லாம் எடுப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்பணும். ஆனால் அவங்க வந்து நம்மளை இப்போ தெரியுதா, நம்ம வந்து ஒரு இண்டிவிஜுவல் கேம் தான் இங்கே விளையாட வந்திருக்கோம், நம்ம இண்டிவிஜுவல் கேம் தான் விளையாடணும், நம்ம யாரையும் நம்பக்கூடாது அப்படின்னு சொல்லி உனக்கு தெரியுதா அப்படிங்கிற மாதிரி சிவா அவர்களும் வந்து சொல்லிட்டுருக்காங்க. அதுதான் வந்து சௌந்தர்யா ரொம்ப வந்து ஃபீல் பண்ணி அழுகிறாங்க. ஒரு பக்கம் வந்து முத்துக்குமரனாக இருக்கட்டும், சாசனாவாக இருக்கட்டும், மஞ்சரி, அப்புறம் வந்து இவங்க எல்லாமே ஒரு குரூப்பாக இருக்காங்க. ஆனால் அவங்க ட்ரஸ்ட் ஒர்த்தியாக இருக்காங்க. நம்ம அதை ஒத்துக்கிட்டு தான் ஆனோம். அதாவது சாசனா, மஞ்சூரி, முத்துக்குமரன், அதே மாதிரி பவித்ரா, அன்சிதா, ஆனந்தி, அப்புறம் விஷால், அருண், இவங்க எல்லாருமே அவங்கவுங்களுக்கு என்ன அப்படி உண்மையாக இருக்காங்க. ஆனால் இந்த டீமில் வந்து ஒரு உண்மை இல்லை அப்படிங்கிறது சௌந்தர்யாவுக்கு வந்து புரிஞ்சிச்சு. இப்போ கோவா கைஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரயானாக இருக்கட்டும், ஜெஃப்ரியாக இருக்கட்டும், அதே மாதிரி ஜாக்லினாக இருக்கட்டும். ஜாக்லின் அவங்களோட இண்டிவிஜுவல் கேம் தான் வந்து விளையாடுவாங்க. நேற்றுக்கு மஞ்சுரிட்ட பேசும்போது கூட வந்து சௌந்தர்யாவும் ஜாக்லினாக பேசுகிறாங்க, மஞ்சுரிட்ட சண்டை போடுறாங்க. ஆனால் ஜாக்லின் என்ன பண்ணுறாங்க, அவங்க ஸ்டாண்டை மட்டும் தான் எடுக்கிறாங்க, சௌந்தர்யாவுக்கு சேர்த்து ஸ்டாண்ட் எடுக்கல. அப்போ என்னென்னா இந்த இடத்துல தான் சௌந்தர்யா உணர்றாங்க, இந்த மாதிரி இது ஒரு குரூப்பாக நம்ம இருந்தாலும், ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்தாலும் அதுக்கான கேமு கிடையாது, நம்மளுக்காக நம்ம தான் ஸ்டாண்ட் பண்ணோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து இப்போ தான் அவங்க வந்து புரிஞ்சுக்கிறாங்க. நம்மளும் இனிமேட்டு அப்படி தான், நம்ம வந்து ஒரே பக்கமாக வந்து சாயாமல் இதுக்கு மேலே யார் யார் என்னென்ன தப்புறா, என்னென்ன ரைட் நடக்குது, என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்மளும் ரிவ்யூ பண்ணலாம். உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.